அதோட நீங்கெல்லாம் யாரு? 1000 ரூபாய்க்கு புடவை கட்டிக்கிட்டு பெருசா பொட்டு வச்சுக்கிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையில தலையிட வந்துட்டீங்க. அடுத்தவங்க லைஃபை ஜட்ஜ் பண்ணுவீங்களா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த ட்ரெஸ்ஸை தாண்டி? மலிஷ்கா, சிவில் கோர்ட் ஜட்ஜோட சிஸ்டர் இவங்க. பட் ஆண்டி, இந்த மாதிரி அடுத்தவங்க ஸ்டேட்டஸ பத்தி பேசாத ப்ளீஸ். ஜஸ்ட் கீப் குவைட். மலிஷ்கா, நான் ஒன்னும் ஜட்ஜ் இல்ல, ஆனா சட்டத்தை நல்லா படிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன். நீ தினமும் எவ்வளவு துணியா மாத்திரையோ அந்த அளவுக்கு நாங்க கேசஸ பாத்துக்கிட்டு இருக்கோம். எங்க பேச்ச மட்டும் நீ கேக்கலன்னு வை, அப்புறம் சட்டம் அதோட வேலைய பாக்கும். புரிஞ்சுதா உனக்கு? அதோட உன்னோட வேலைய மட்டும் நீ பாரு. நீ நல்லவளே கிடையாது, உறவுகளை பிரிக்கிற வேலையை தான் பாக்குற. அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல நீ சக்காலத்தையா வாழ்ந்துகிட்டு இருக்க. வாய மூடுறீ நீ எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ரோட்ல போறவங்களுக்கு எல்லாம் சட்டத்தை பத்தி நல்லா தெரியும். டிவியை தட்டினாலே போதும் சட்டத்தை பத்தி உட்கார்ந்து பேசிட்டு இருப்பீங்க. சோ ப்ளீஸ் சட்டத்தை சொல்லி என்ன பயமுறுத்த வேண்டாம். நம்ம கலாச்சாரம், நம்ம ஒழுக்கம், நம்ம மரியாதை அது ஒரு பொண்ணுக்கு புரியலனா அத நாங்க முழுமையா அவளுக்கு புரிய வைக்கதான் செய்வோம். நீங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பீங்களா? எப்ப பாரு ஒரே கேள்வியை கேட்டு கேட்டு எதுக்காக நீங்க என் உயிரை வாங்குறீங்க? இப்பவும் சொல்றேன், நான் ரிஷியை லவ் பண்றேன், நான் ரிஷியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதோட லக்ஷ்மி எங்க வாழ்க்கையை விட்டு வெளியே போயிடுவா. எந்த திமிர்ல பேசுற? சக்காலத்தியாக போறியா? இத பாரு, நீ கிளம்புங்க இங்க இருந்து கிளம்புங்க. எங்களை நீ கேவலப்படுத்துறியா? நம்ம நாட்டு மதிப்பையும் நம்ம கலாச்சாரத்தையும் நீ கெடுக்க பாக்குறியா? நீ உன்னோட இந்த கேவலமான குணத்தை நினைச்சு பெருமைப்படுறியா? உன்ன மாதிரி திமிரு பிடிச்சவங்க பேச்ச எல்லாம் அடக்கிறது தான் எங்களோட வேலையே. ஒரு பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒருத்தனோட வாழ்க்கையை இந்த மாதிரி பாழாக்கிட்டு அவளால தலை நிமிந்து வாழ முடியாது. இந்த மாதிரி கேவலமான வேலைகளை செஞ்சுட்டு உன்னால நிமிந்து நடக்க முடியாது. வெக்கத்துல தலைய குனிஞ்சு நடக்க வேண்டியிருக்கும், முகத்துல கரி பூச வேண்டியிருக்கும். என்ன இப்ப அதான் நடக்க போகுது. எடுங்கன்னு சொல்றேன்ல. நீங்க என்ன பண்றீங்க? வேண்டாம், வேண்டாம், சொன்ன கேளுங்க. எல்லாரும் என்ன பண்றீங்க? கேவலமா நடக்கிறீங்க. போய் உன் முகத்தை கண்ணாடியில பாரு. நீ எப்படிப்பட்டவன்னு அப்ப தெரியும். நீ கேடு கெட்டவ. பெண்களுக்கே நீ ஒரு மிகப்பெரிய அவமானம். Just shut up. நிலம், என்ன இது ரவுடித்தனம்? என் பொண்ணு உன் வீட்டுக்கு வந்தா இப்படி எல்லாம் அவமானப்படுத்துவீங்களா? இதான் உன் வீட்டோட கிளாஸா? கிளாஸோட உண்மையான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா அத பத்தி நீங்க பேசாதீங்க. அப்படியே அதோட அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க பொண்ணுக்கு புரிய வைங்க. அத பத்தி அவளுக்கு எடுத்து சொல்லுங்க. அயோக்கியத்தனம் பண்ணது இவன் அப்படின்னா இவளுக்கு இப்படிதான் பதில் கிடைக்கும். இவளோட உண்மையான முகம் இதோ இப்படிதான் இருக்கும். இவ முகம் இவ்வளவு கருப்பா இருக்குல்ல, அப்படிதான் இவளோட மனசு கருப்பா இருக்கும். ரிஷிக்கும் லக்ஷ்மிக்கும் ஏன் டிவோர்ஸ் ஆகலன்னு எங்களுக்கு தெரியும். அவங்க வாழ்க்கையை விட்டு விலகி போயிடு, தள்ளி நில்லு. ஏன்னா ரிஷி லக்ஷ்மிய லவ் பண்றான், லக்ஷ்மியும் ரிஷிய லவ் பண்றான். உனக்கு எந்த ஒரு அடையாளமும் கிடையாது. நீ ஒரு சாதாரண பொண்ணு, அவ்வளவுதான். நீ கேடு கெட்ட பொண்ணு வேற. பெண்களுக்கே நீ ஒரு பெரிய கலங்கம். குடும்பத்தை கெடுக்க வந்தவ. நீ ஒரு பொண்ணுன்னு சொல்லிக்கவே வெக்கப்படணும். நீ ஒரு பாவி. How dare you? வாமா செல்லம், உன்னையே நாங்க திருத்துவோம். எங்களுக்கு எல்லாமே தெரியும். சட்டப்படி பார்த்தா நீயும் பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. கறி பூசணமா வேண்டாம்ல? அப்ப வாயை மூடிக்கிட்டு பேசாம அங்கேயே இரு. வேடிக்கை பாக்குறதுக்காக ஒண்ணு நாங்க அசோசியேஷனை உருவாக்கல. அதோட டைம் பாஸ் பண்றதுக்கும் நாங்க இல்ல. இப்ப உங்களுக்கு புரியதான் நாங்க வச்சிருக்கோம். அடுத்த தடவை போலீஸ கையோட கூட்டிட்டு வருவோம். அது மட்டும் இல்ல, ஆதாரத்தை காட்டுவோம். லக்ஷ்மியோட வாழ்க்கைய நீ எப்படியெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கன்னு. லக்ஷ்மி, நீ பயப்படாதம்மா. நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். இந்த சமூகத்துல இருக்க நேர்மையான பெண்கள் எல்லாரும் உன் பக்கம் இருக்கோம். வாங்க போலாம். மலிஷ்கா, மலிஷ்கா நில்லு. மலிஷ்கா, 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 ஓபன் தி டோர். ப்ளீஸ் நம்ம பேசலாம், ஓகே? மலிஷ்கா, ப்ளீஸ் மா, ப்ளீஸ் கதவு தர, ப்ளீஸ்.
மலிஷ்கா ப்ளீஸ் கதவை தர. நம்ம எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம். சொன்னா கேளு. இங்க இருந்து போங்க. எனக்கு யாரும் தேவையில்ல. ஜஸ்ட் கோ. கோ அவே ஐ செட். மலிஷ்கா சரி விடுமா, அவ கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும். மலிஷ்கா கம். நீலம் நீ ஒரு சாபம் எனக்கு, என் குடும்பத்தாருக்கு, என்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நீ ஒரு சாபம். நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எல்லார் முன்னாடியும் என்ன தலகுனிய வச்சுக்கிட்டு இருக்க. எங்க குடும்ப கௌரவம், எங்க நிம்மதி எல்லாத்தையும் நீ கெடுத்துட்ட. தயவு செஞ்சு இங்கே நிக்காத. என் கண்ண படாம எங்கேயாவது போயிடு. போன்னு சொல்றல. என்ன பாத்துக்கிட்டே இருக்க? போ. நீலம், நீலம், நீ கொஞ்சம் அமைதியா இரு. இந்த தண்ணிய குடி. நான் எப்படி அமைதியா இருக்க முடியும்? இவ இப்படி பண்ணிட்டாளேமா. இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. இந்த லக்ஷ்மிய நிச்சயமா நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. அந்த லக்ஷ்மி என்ன பழி வாங்கியே தீருவேன். மாம், நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். ப்ளீஸ், இங்க கான்ஃபரன்ஸ்ல இருக்கு. ரிஷி, உடனே கிளம்பி வா. என்ன? நான் தான் சொல்றேன்ல, ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வா. இங்க சில விஷயம் நடந்திருக்கு. எல்லாத்தையும் போன்ல சொல்ல முடியாது. இங்க நடந்ததை விட ஆபீஸ் வேலை முக்கியம் இல்ல. உன்னை சீக்கிரம் கிளம்பி வான்னு சொல்றேன். மீட்டிங் அவங்களே பாத்துக்க சொல்லு. ஓகே மேம். கைஸ், இந்த மீட்டிங் அப்புறமா கண்டினியூ பண்ணிக்கலாம். அர்ஜென்ட்டா போய் வைக்கணும், வேலை இருக்கு. ரிஷி, இது ரொம்ப முக்கியம். ஆனா இந்த மீட்டிங் மட்டும் நடக்கலனா? ஐ நோ. I'll see you guys. ரிஷி, நீலம், நீலம், மலிஷ்கா வந்து தன்னை தானே அவ அங்க அடைச்சிட்டு. பண்ணி, மலிஷ்கா ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா. அவ கதவையும் திறக்க மாட்டேங்கிற. எனக்கு யாரும் வேணாம்னு சொல்றா. என் பொண்ணு என்னதான் தப்பு பண்ணா? ரிஷியை லவ் பண்ணாலே அத்தனை பெரிய தப்பு. ரிஷி தான் அவளோட உயிர். அவன் இல்லாம அவ இருக்க மாட்டா. ஆனா அவ கூட இன்னைக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மை டாட்டர். ப்ளீஸ் நீலம். வாட் டு டு கிரண்? அவ கதவை திறக்க மாட்டேங்கிறா. அவ ரொம்ப கோபமா இருக்கா. உள்ள எதுவும் ஆயிருக்க கூடாது. அவ ஏதாவது பண்ணிப்பாளா? இல்ல, அப்படி எதுவும் ஆகாது. ரிஷி வந்துட்டு இருக்கான். He's on his way. அக்கா, நீ டென்ஷன் ஆகாத. எல்லாம் சரியாயிடும். இல்ல ஷாலு, இல்ல, இந்த தடவை எதுவுமே சரியாகாதுன்னு எனக்கு ஏன் தோணுதோ, எனக்கு வேற மாதிரி தோணுது. ஏதோ ஒரு பெரிய புயல் அடிக்கதான் போகுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி தான் இது. கண்டிப்பா என்னமோ நடந்திருக்கு. ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அதனால தான் மாம் என்ன வர சொல்லிருக்காங்க. ஆனா மாம் எனக்கு ரீசனையும் சொல்லல. என்ன ப்ராப்ளம் எதுவுமே சொல்லலையே. ஜஸ்ட் கூப்பிட்டாங்க. நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறது? மலிஷ்காவுக்கு கால் பண்றேன். ரிஷி என்ன கால் பண்றாரு. போன் எடுக்காத. எதுவா இருந்தாலும் முதல்ல அவன் வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். மலிஷ்கா என் காலை எடுக்க மாட்டேங்கிறா. நாங்க எவ்வளவு பெரிய சண்டெல்லாம் போட்டிருக்கோம். என்ன இருந்தாலும் அவ என் காலை அட்டென்ட் பண்ணுவா. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? பாட்டிக்கு கால் பண்றேன்.
என் ஃபோன் ரூம்குள்ள தான் இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வந்து. இருங்கம்மா, ரிஷி தான் கால் பண்ணிருப்பான். சோனியா, அடுத்து உனக்கு தான் அவன் பண்ணுவான். பாட்டியும் எடுக்கல. எஸ் சோனியா. மாம், அண்ணன் தான் கால் பண்றான். அட்டென்ட் பண்ணாத. என்ன ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க? நான் உடனே வீட்டுக்கு போய் ஆகணும். நீலம், பாவம் அவன் டென்ஷன்ல இருப்பாமா. அவன் டென்ஷன் ஆகட்டும், விடுங்க. அப்பதான் வீட்ல நாம எவ்வளவு டென்ஷன்ல இருக்கோங்கிறது அவனுக்கும் தெரியும். உடனே நான் கால் பண்ணி கிளம்பி வர சொன்னேன்னா வீட்ல அந்த அளவுக்கு பெருசா ஏதோ நடந்திருக்குன்னு அவனும் புரிஞ்சுப்பான். முதல்ல அவன் வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் மலிஷ்காவை சமாதானப்படுத்தட்டும். இங்க நடக்கிற எல்லாமே நம்ம கையை மீறி போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் லக்ஷ்மிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கட்டும். லக்ஷ்மி நினைச்சதை சாதிச்சுக்கிட்டு இருக்கா. அக்கா உட்காரு, உட்காருக்கா. என்னாச்சு ஷாலு? என்னாச்சுன்னு சாதாரணமா கேக்குற? கீழே எவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு. மலிஷ்காவுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கவே கூடாது. அந்த கருப்பு சாயம் அது என் கண்ணை விட்டு மறையவே மாட்டேங்குது. மலிஷ்கான்னு இல்ல, யாருக்குமே இப்படி ஒரு விஷயம் நடக்க கூடாது. அவ பாவம் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பா. அவ இப்ப ரொம்ப கஷ்டப்படுவா. அக்கா இரு, எங்க போற? நான் மலிஷ்கா கிட்ட போறேன். வேண்டாம், நீ வெளியே போனாலும் எல்லாரும் உன்னதான் ப்ளேம் பண்ணுவாங்க. ஆனா நீ எதுவும் பண்ணலக்கா. ஆனா ஷாலு மலிஷ்காவை அவமானப்படுத்திருக்காங்க. நான் ஒரு தடவை இல்ல. அக்கா, நீ என்கிட்ட என்ன சொன்ன? மேல ஒரு கோர்ட் இருக்கு. யாரு என்ன பண்ணாலும் அவங்களுக்கும் அதே தான் நடக்கும். நீ முதல்ல தப்பானவங்களுக்கு சப்போர்ட் பண்றதை நிப்பாட்டு. அவ தப்பானவதான். அவ தப்பா இல்லனா இதெல்லாம் நடந்திருக்காதுல்லக்கா. இந்த நிலைமையிலேயே இருக்க மாட்டா. ஆனா ஷாலு அக்கா, இங்க பாரு, அவளுக்கு எது நடந்துச்சோ அது ஓவரா தான் நடந்துச்சு. ஆனா எல்லாம் நல்லதுக்கு. அவளுக்கு இப்பவாச்சும் கொஞ்சம் மூளை இருந்தா ஈகோவை சைட்ல வச்சுட்டு தப்ப ஒத்துப்பாக்கா. உங்க லைஃப்ல இருந்து அவ விலகி நிப்பாக்கா. அது மட்டும் இல்ல, அந்த லேடிஸ்லாம் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு மாமாவால தான் டிவோர்ஸ் கிடைக்கலன்னு சொன்னாங்க. அதோட நீ உன் உயிரை பத்தி கவலைப்படாம அவரோட உயிரை காப்பாத்திருக்க. இந்நேரம் அவங்களுக்கு மூளை இருந்தா உனக்கும் மாமாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு. இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நிரூபிக்கிறதுக்காக இங்க வரவே இல்ல ஷாலு. என்னோட கல்யாணத்தை நிரூபிக்க நான் வரல. அதோட ரிஷியை காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அது உனக்கே தெரியும். இப்போ ரிஷியும் இந்த வீட்ல ஒன்னும் சந்தோஷமா இல்ல. அவன் இஷ்டத்துக்கு இருக்க விடல. நில்லு. எங்க போற? நான் போய் மலிஷ்காவை. பேரை சொல்லாத. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி அப்பாவியான முகத்தை வச்சுக்கிட்டு என் முன்னாடி நிக்காத. உன் உண்மையான முகத்தை காட்டு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி எங்களை நடிச்சு ஏமாத்தாத. உன் கண்ணுக்கு எங்களை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்பவும் நாங்க உன்னை பட்டிக்காட்டுல இருந்து வந்த அப்பாவி பொண்ணு நினைக்கிறோம்னு தோணுதா? இல்ல ஆண்டி, அக்கா எதுவும் பண்ணல. இப்ப நான் உன்கிட்டயா பேசுறேன்? மரியாதையை கத்து கொடுக்கணுமா? ஆப்வியஸ்லி நீலம், கத்து தான் கொடுக்கணும். வேற யார் கத்து கொடுப்பாங்க? கத்து கொடுக்கதான் அம்மா அப்பா கூட இல்லையே. ஒரு நிமிஷம் ஆண்டி, ப்ளீஸ். தேவையில்லாம இந்த மாதிரி பேசாதீங்க. நீங்க எல்லாருமே கோவத்துல இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நீ என்ன வேணா பண்ணுவ? நாங்க பேசவும் கூடாதா? உன் அம்மா அப்பா தப்பு பண்ணிருக்காங்க. அவங்க குறைபாடால தான் நீங்க இப்படி இருக்கீங்க. ப்ளீஸ் ஆண்டி, வேண்டாம். என்ன வேண்டாம்? என்ன வேண்டாம் வேண்டான்னு கத்துற? உனக்கு கொஞ்சம் மேனஸ் இருந்திருந்தாலும் இந்த அளவுக்கு போயிருக்காது. உன்னை ஒழுக்கமா வளர்த்து நல்ல கலாச்சாரத்தை கொடுத்திருந்தா நீ இந்த மாதிரி வளர்ந்திருக்க மாட்ட. இங்க பாருங்க நீங்க. ஷாலு, பேசாத. பேசாதையா? இந்த பட்டிக்காட்டு பொண்ணு என்ன கிழிச்சிருவா? என் முன்னாடி நின்னு பேச உனக்கு தகுதி கிடையாது. நான் போடுற செருப்புக்கு இருக்கிற மதிப்பு கூட உங்களுக்கு இல்ல. டிஸ்கஸ்டிங் கேர்ள்ஸ். அதோட என் பொண்ணு கூட இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கணும். உங்க முகத்துல கரிய பூசி இருக்கணும். கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்திருந்தா கௌரவம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நல்லதாச்சும் உங்க அம்மா அப்பா சீக்கிரம் செத்துட்டாங்க. இல்லன்னா உங்களை மாதிரி பொண்ணுங்களை பார்த்து. வாயை மூடுங்க. போதும், ப்ளீஸ். ப்ளீஸ் ஆண்டி, என் அம்மா அப்பா சம்பந்தமா ஒரு வார்த்தை பேசாதீங்க. அதுக்கப்புறம் நான் உங்க லெவல்ல இறங்கி பேச வேண்டியதாயிரும். How dare you?
பாத்தியா நீலம், இந்த இந்த பொண்ணு என்கிட்ட எப்படி பேசுறா பாரு. நான் வேற எப்படி பேச? என் அம்மா அப்பாவை நடுவுல இழுக்காதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு நான் உங்ககிட்ட கேக்குறேனே. அவங்க இந்த உலகத்திலே இல்ல, ஆனாலும் அவங்கள பத்தி நீங்க தப்பா நான் பேசுறீங்க. ஜஸ்ட் தப்பா தான் பேசுறேன். ஆனா நீ தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கே. நல்லது, நான் பண்ண மாட்டேன். மலிஷ்கா கிட்ட நான் போக கூடாதுன்னா நான் போகல. சரி வா ஷாலு. என் முகத்திலேயே முழிக்காத. இனி இந்த வீட்ல உன் நிழல கூட பார்க்க விரும்பல. உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அதையும் மீறி என் முன்னாடி வந்து நின்னேன்னு வை, அதுக்கப்புறம் நான் பொறுப்பில்லை. என்னோட சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். இதுவரைக்கும் நீ பார்த்த நீலம் வேற, இதுக்கப்புறம் நீ பார்க்க போற நீலம் வேற. எந்த நிலைமைக்கு ஒன்னு ஆளாக்குறேன்னு பாரு. நான் மட்டும் உன் லெவலுக்கு இறங்கி வந்தேன்னா எந்த ஒரு கோர்ட்டும் எந்த ஒரு மகளிர் அமைப்பும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது லக்ஷ்மி. அவமானம் தலைகுனிவுனா என்னன்னு அப்ப நீ தெரிஞ்சுக்குவேன். ஆக்சுவலா மரியாதைனா என்னன்னே உனக்கு தெரியாதுல்ல. மலிஷ்காவுக்கு அவமானத்தை நீ தந்துட்ட. அவ ஏன் ஃபீல் பண்றான்னா கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்தவ, உன்ன மாதிரி மட்டமான ஃபேமிலி இல்லை. ஆமா, என் பையன் ரிஷிக்கு முன்னாடி நீ அந்த குடிகார பையன் பல்விந்தர் தானே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த. ஒருவேளை அந்த ரவுடி பல்விந்தர் கூட உனக்கு கல்யாணம் ஆகி இருந்தா உன் எதிர்காலம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாத்திருக்கியா? நத்திங் நத்திங். மரியாதை இல்லாம குறுக்க பேசிக்கிட்டு இருக்காளே உன் தங்கச்சி, அவ எதிர்காலம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாத்திருக்கியா? உன் சித்தப்பா சித்தி உனக்கு ஹெல்ப் பண்றாங்களா? உன் சித்தி இருக்காளே, பெத்த பொண்ணையே ஏமாத்தி என் பையன் தலையில கட்டி இந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்ப இருந்தவ தானே. அவ உன்னை காப்பாத்துவாளா? அவ யாருங்கறத என்கிட்ட காட்டிட்டா, ஞாபகம் இருக்குல்ல? அதனால ப்ளீஸ் ஏன் முன்னாடி வந்து இந்த மாதிரி சமத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், சரியா? நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட போய் சொல்லிருக்கோம், சீட் பண்ணிருக்கோம், ரிஷிக்கு ஏற்கனவே அஃபேர் இருந்துச்சு. அப்ப நீ உனக்கு இல்லையா? நீ அந்த பல்விந்தர் கூட மண்டபத்துல உக்காந்துருந்த, நாங்க தான் வந்து உன்னை காப்பாத்தி இருக்கோம். இல்லனா அவன் தானே உனக்கு புருஷன் ஆயிருப்பான். நீ இருக்கே எதுக்குமே லாயக்கு இல்லாதவன். அதோட நீ இன்னைக்கு பண்ணிருக்கியே, இதுக்கப்புறம் நீ எதுக்கு பிரயோஜனப்படாதவ. எங்க வீட்லயே எங்களை அவமானப்படுத்தி இருக்க. இப்ப நான் சொல்ல போறத நல்லா தெளிவா கேட்டுக்க. இந்த ஓபராய் குடும்பத்தோட மருமகளா இருக்கிறதுக்கான தகுதி உனக்கு கிடையாது. எங்க குடும்பத்துக்கு மருமகளா என்ன, எங்க பேரை சொல்றதுக்கான தகுதி கூட உனக்கு கிடையாது, புரியுதா? லுக்கட்டா, என் முன்னாடி திமுற ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டே நிக்கிறா. நான் உனக்கு கொடுத்த இடத்துக்காக உன் வாழ்நாள் முழுக்க என் காலடியில அடிமையா நீ வாழ்ந்திருக்கணும். ஆனா நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? எல்லாரும் சேர்ந்து எதுக்காக என் அக்காவை திட்டிட்டு இருக்கீங்க? இவ்வளவு எதுவும் பேச மாட்டாளு. ஏன்க்கா நானாவது பேசுறேன், ஏன் வாய அடக்குற? இங்க இருக்க எல்லாரும் உன்னை பத்தி தப்பா பேசுறாங்க. இப்ப நான் கொஞ்சம் பேசுறேன். நான் இப்ப எதுக்கு வந்து உன்கிட்ட பேசுறேன்னா, அம்மா சொன்னது எதுவுமே உனக்கு புரியலையா? ஏன் உனக்கு காது கேட்கல? மாம் என்ன சொன்னாங்க? ஸ்டாப் இட் அப்படின்னா ஸ்டாப் இட். இதுக்கு மேல என் அம்மா முன்னாடி குரலை ஒசத்தி பேசுனேன்னு வச்சுக்கோ, நான் கெட்டவளா மாறிடுவ சொல்லிட்டேன். என் அக்கா தப்பு. சாரி, ஷாலு தரப்புல இருந்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போது நிறுத்து ஷாலு, ப்ளீஸ். வாயை மூடு. ஏன்க்கா, ஏன் எதுக்கு வாயை மூடணும்? அவங்க உன்னை பத்தி என்னெல்லாம் பேசுறாங்க கேட்டல? ஏதோ செருப்புக்கு கீழே வச்சிருக்காங்களாமே, எப்படி அப்படி எல்லாம் பேசுவாங்க அவங்க? அதோட இதை கேட்டுட்டு அமைதியா இருக்க கூடாது. நீ வாயை மூடிட்டு கேட்டுட்டே இருந்தா அவங்க பேசிக்கிட்டே போவாங்க. என்னால இது முடியாது. அதோட நீயும் இப்படி அமைதியா இருக்காத. எங்க இருந்து அவங்களுக்கு தைரியம் வந்துச்சு? அவங்க ஒண்ணும் என் விரோதி இல்ல. அவங்க என்னோட குடும்பம். குடும்பத்தை ஒரு நிமிஷத்துல செதற விட்டுறலாம், ஆனா அதை ஒன்னா சேர்க்கறதுக்கு நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும். குடும்பத்தை ஒன்னா சேர்த்து வைக்கணும், இல்லனா அது செதறி போயிடும். அதோட ஷாலு, அவங்க எல்லாருமே எனக்கு சொந்தம். வாழ்க்கையில சில தருணங்கள்ல பல விஷயங்கள் நடக்கும், ஆனா அது சரி தப்புன்னு முடிவெடுக்க முடியாது. ஆனா தப்பு தப்பு தானே, யார் பண்ணாலும் அது தப்பு தப்பு தான். உன் கூட இருக்க எல்லாருமே தப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க, நீ மட்டும் தான் சரியா. ஷாலு, நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. சரி, நம்ம குடும்பத்துல அம்மா அப்பாக்கு சித்தப்பா சித்திக்குல சண்டையே வராதா? பல தடவை நடந்திருக்கு. அப்பெல்லாம் என்ன ஆகும்? யாராவது ஒருத்தர் அமைதியா இருந்தாதான் அது மத்தவங்களுக்கு புரிய வரும். அதோட அந்த சண்டையும் அங்கே நின்னுடும்.
இப்போ நீ சண்டை போடுறத பார்த்தா அவங்க முன்னாடி நான் தான். நீ எல்லாரும் முன்னாடியும் கரெக்டா இருக்க. அவங்க எல்லாரும் அண்ணா நீ பண்றது தப்புன்னு பேசுறாங்க. போதும் போதும் பேசாத. நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் தான் பெரியவ. எது சரி எது தப்பு எது போய் எது நிஜம்னு உன்னை விட எனக்கு அதிகமாவே தெரியும். ஷாலு, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நீ யார் கூட சண்டை போடுறியோ அவங்க எல்லாருமே எனக்கு சொந்தம். நீயும் எனக்கு சொந்தம். சரி இருக்கட்டும், இப்ப நான் யார சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கேனோ அவங்களுக்கு சரி தப்பு எதுனே தெரியல. அது இருந்துட்டு போகட்டுமே. அவங்க பேசினா நம்ம கேட்டுக்கலாம், பேசுறத நம்ம பொறுத்துக்கலாம். இந்த குடும்பத்துக்காக, அவங்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. சில நேரம் குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக நம்ம அமைதியா தான் இருந்தாகணும். எந்த காலத்துல நீ இருக்க? இந்த ஜெனரேஷனே வேறக்கா. எந்த அளவுக்கு யாரையும் இறக்கப்படாத நம்பாதக்கா. ரொம்ப அப்பாவியா இருக்காத. அப்பத்துல இருந்து குடும்பம் குடும்பம்னு சொல்றியே, இது உன் குடும்பமே இல்லை. இங்க வேற ஒருத்தர் இருக்கா, மலிஷ்கா. அதோட இந்த மலிஷ்கா தான் இந்த குடும்பத்தையும் பிரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. உங்க 2 பேருக்குள்ளேயும் அவ நுழையறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. என்னைக்கு அவ இந்த குடும்பத்துக்குள்ள நுழையறாளோ அன்னைக்கு இது கண்டிப்பா உன்னோட குடும்பமா இருக்காதுக்கா.